ஆறுகளை கடக்கையில் என்னோடிருப்பவர் ஆறுகளை கடக்கையில். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? வேகமாக எழுந்திருப்போம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. காலையில் வொர்ஷிப்பு மெசேஜ் முடிச்ச பிறகு நீங்கள் அப்புறம் பின்னாடி போய்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. எல்லாம் எழுந்திருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருப்போம். வெளியில் இருக்கிறோம், சீக்கிரமாக உள்ள வாங்க. நல்ல அருமையான இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஆண்டவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். காலை தோறும் புதிய கிருபைகளை நமக்கு வைத்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எல்லாரும் வாங்க, சீக்கிரமாக எல்லாம் எழுந்திருக்கலாம். உட்காந்துருக்கலாம், எழுந்திரிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லோரும் கையை உயர்த்தி அழில சொல்லுங்கள். இப்போ உட்காந்துருக்கலாம், எழுந்திரிங்க பார்ப்போம். உட்காந்துருக்கலாம், எழுந்திரிங்க. உட்காந்து எழுப்பிட சொல்லுங்கள். மேலே இருக்கிறவங்க கீழே வாங்க. தவற விடாதீங்க. காலை நேரத்தில் தேவ பிரசன்னம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இந்த காலை நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிற இந்த பெலன் இந்த நாள் முழுமே உங்களை ஆசீர்வதிக்கும். நல்லா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். புது பெலனால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிப்போம். கண்ணை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முதலாவதாக எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருக ஆரம்பிக்கும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகிறது. எல்லாரும் வாயிலை திறந்து உட்காந்துக்கலாம், எழுந்துச்சு ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் அப்பா உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவ்வளோ முடியுமோ சொல்லிட்டு இருங்க. எவ்வளோ முடியுமோ சொல்லுங்க. இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம 1000 ஸ்தோத்திர பலிகளை இப்போ செலுத்த முடியலனாலும் பரவாயில்ல. உங்கள் ஆவியில் எவ்வளோ நேரம் செலுத்த முடியுமோ சொல்லுங்க. உங்கள் ஆவியில் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ உண்மையாக சொல்லுங்க. முழு மனதோடு சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ராஜா. இந்த காலை நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இரவு முழுதும் எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பண்ண பண்ண ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அல்பரகடபா கரபா ஷதன ரபா பாபா 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 துரபா ஷகரா மன கபா ரபா லபா. மனம் திறந்து உள்ளம் திறந்து ரிகாபா ஷதன ரபா கரபா ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பள்ளிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து
சரணடைந்தே, அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் சயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். சொல்லுங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. ஆண்டவரே உங்க பிள்ளைகள் நாங்கள் அடிமைகளை போலங்களை தாழ்த்துகிறோம். நீர் அப்படித்தான் செய்தீர். எங்கள் மத்தியிலே ஒரு அடிமையின் ரூபம் போன்று ஆண்டவரே சிலையை கட்டி கொண்டு காலையில் கழுவ தொடங்கினீர். ஆண்டவரே அவ்வளோ அருமையான தேவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க. நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிற பொழுது கவனமாய் கேட்டு அதன் செவி கொடுக்க உதவி செய்தருளுவீராக. நீர் பேசுகிற வார்த்தை கவனமாய் கேட்டு செய்ய உதவி செய்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இன்னும் பாடல்களை பாடி உம்மை உயர்த்த உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலை நேரத்தில் புது பலனால் நிரப்பி? ஆமென். நேற்று தினமே உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இன்றைக்கு காலையிலே விசேஷித்த ஆசீர்வாதங்களால் அந்த காலை நேரத்தில் நிரப்ப ஆரம்பித்து விட்டார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பரின் ஜெயகீதங்களிலிருந்து எங்களுடைய பாடல் புத்தகத்தில் சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புக்கு வச்சுருந்தீங்கன்னா 82வது பாடல். 82வது பாடல் அன்பரின் ஜெயகீதங்களிலே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. கண்மலையாம் கிறிஸ்துவே, இம்மானுவேலராம், என்னாலும் என்னோடு இருப்பவர். கண்மலையாம் கிறிஸ்துவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. அக்கினியில் நடக்கையில் வேகாது காப்பவர், அக்கினியின் சாலையோ அணுகாமல் காப்பவர்.
தண்ணீர்களை என்னோடிருப்பவர் மூழ்காமல் காப்பவர் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. சொல்லுவோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. அக்கினியில் நடக்கையில் வேகாது காப்பவர், அக்கினியின் சோலையோ தொடாமல் காப்பவர். அக்கினியில் அக்கினியின் சாலையோ தொடாமல் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. ஆபிரகாமின் யாக்கோபின் தேவன் என்னோடு. சொல்லுவோம் மறுபடியும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்னோடு. ஆபிரகாமின் ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம
ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக. எல்லாம் சத்தத்தை வச்சு சொல்லுங்களேன். மகிமை உண்டா. சத்தமே கேட்கல, நல்ல சத்தத்தை வச்சு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக. கனமும் உண்டாவதாக கனமும் உண்டாவதாக. நீங்க தான் பாடி ஆராதிக்க நல்ல சத்தத்தை சொல்லுங்க. Yes, Lord. உண்டாவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு கனமும் உண்டாவதாக கனமும் உண்டாவதாக கனமும் உண்டாவதாக கனமும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலி செலுத்துங்க பலி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறுபடியும் இன்னும் ஒரு விசை. கை தட்டி ஸ்தோத்திரம். துதிகள் உண்டாவதாக உண்டாவதாக துதிகள் உண்டாவதாக துதிகள் உண்டாவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு துதிகள் உண்டாவதாக துதிகள் உண்டாவதாக துதிகள் உண்டாவதாக துதிகள் உண்டாவதாக. புகழ்ச்சி உண்டாவதாக புகழ்ச்சி புகழ்ச்சி உண்டாவதாக புகழ்ச்சி உண்டாவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம் மகிமை நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாவதாக புகழ்ச்சி உண்டாவதாக புகழ்ச்சி உண்டாவதாக புகழ்ச்சி உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே வொர்ஷிப் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கண்ணை மூடி கை தட்டி சொல்லுங்க மறுபடியும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம். துதிக்க துதிக்க ஒரு அபிஷேகம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கை தட்டி கண்ணை மூடி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய கிருபை. அநேகருடைய துதி ஸ்தோத்திரங்கள கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரையும் பார்க்காது வேடிக்கை பார்க்காம அவரையே மகிமைப்பட்டு கைதட்டி பாடுங்க. எஸ் பெலன் இறங்குகிறது. பெலன் பெலன் பெலன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளவு சொல்ல 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 சொல்ல
கிருபை பெருகுகிறது பெருகுகிறது பெருகுகிறது. விசுவாசிங்க, அதான் சத்தியம், அதான் வேத வசனம், அதான் வேத வசனம். சொல்ல 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 உங்களுக்குள்ள உங்க அறியாமலே கிருபை 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 கிருபை. தகுதி இல்லதா, ஆனா கிருபை தராரு, கிருபை தராரு. அவர் இரக்கம் செய்கிறது. ஒரு அனல் மூல செய்கிறார், ஒரு அக்னியாக செய்கிறார், வல்லமை இறக்கி கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி ஆர்ப்பரித்து தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் தேவன் இறங்குகிறார் இப்போது, இறங்கி வருகிறார் இப்போது. ஜீசஸ் 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 ஹோலி ஸ்பிரிட், இந்த வல்லமை அனுப்பும் அனுப்பும் அனுப்பும். பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. ரப தர கப தர. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. காலையில புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமை இப்பொழுது இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லி 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 ரிகா லாபா 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 லாபா. உண்மையில அந்த காலை நேரத்துல ஒரு பலன் இறங்குகிறது, பரிசுத்த ஆவியான ஒரு பலன் இறங்குகிறது. ரபா 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 ரபா. Yes Lord, touch in the name of Jesus. Shadararababa. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. கர்த்தரை உயர்த்தலாமா? தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, நம் கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துவார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் கரம் பற்றி நடத்துவார். கர்த்தருக்காக வாழுகிற வைராக்கியம் கொண்டவர்களுக்காய் கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார். அவரே உங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர். அவர் வைராக்கியத்தின் தேவன். அவருடைய வைராக்கியத்தை விளங்க பண்ணுவார். காலை வேளையில கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் பலமாய் இறங்கி வந்து எங்களோடு பேசும் சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? ஆண்டவரே என்னோடு பேசும், வசனங்களை எனக்கு தாரும், என் இருதயத்தின் கதவுகளை நான் திறக்கிறேன் அப்பா, என்னோடு இடைபடுவீராக. நான் தேவ சத்தத்தை கேட்க கூடாதபடி எதிர்த்து போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. உட்காருங்கள். பின்னால் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னால வந்து சேர்ந்து உட்காருவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லாரும் அனுபவித்து மற்றவர்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டியவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசன்னத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு நாம் தேசத்துக்கு கொண்டு போகணும். ஆமேன். அதுக்காக தான் இந்த அக்கினி முகாமுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டோடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் சுதந்திரித்து நாம் சுமந்து கொண்டு போக போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேற்று தினம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆமேன். இன்றைக்கும் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் பேசி இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் நடத்துவார். நாளை தினத்தில் நாம் முடித்து போகும் பொழுது கர்த்தருடைய அக்கினி ஜுவாலைகளாக நாம் கடந்து போக போகிறோம். ஆமேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இந்த முகாமுக்கு பிறகு நீங்கள் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிட போகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வினாடியும் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுதந்திரிக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். அந்த வாஞ்சையோடு நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அந்த உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்கணும்.
அப்போ தான் ஆண்டவர் வாஞ்சையுள்ள இருதயங்களை திருப்திப்படுத்துவார். வாஞ்சையுள்ள ஆத்துமாக்கள் மேல் அவர் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு செஷன்லேயும் முன்னதாகவே வந்து அமர்ந்து கொள்ளணும். ஆமென். காலையில் தூக்க நேரத்தெல்லாம் ஆண்டவருக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே தூக்கி எறிஞ்சிட்டு உற்சாகமாக வரணும். ஆமென். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக வந்தவர்கள் ஒரு சிலருக்காக ஸ்தோத்திரம், லேட்டாக வந்தவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆனால் என்ன, நாளை தினத்தில் நம்ம எல்லோரும் முந்திக்கொள்ள போகிறோம். ஆமென். சரி, இன்றைக்கி இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தேசத்தின் பல காரியங்கள், நம்ம வீட்டின் காரியங்கள், சபை ஊழியங்களின் காரியங்கள், இதற்கு மத்தியில் இந்த அக்னி முகாமுக்கு வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் எந்த விதமாய் மாற்ற விரும்புகிறார் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மூலமாக நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அதே போல இன்றைக்கு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். மற்றவர்களுக்கு இல்லாத காரியங்களெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போது நாம் நம்முடைய குடும்பத்தின் காரியத்தில் ஆகிலோ, நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற இந்த தேசத்தில் நம்மை குறித்து ஒரு சாட்சி உண்டாகணும். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஒரு சாட்சி உண்டாகணும். அந்த சாட்சி நீங்களும் நானும் பேசி என்ன சாட்சி சொல்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிற சாட்சி மட்டுமல்ல. நாம் குறித்து சொல்லிக்குவோம், நான் இப்படிலாம் இருந்தேன், கர்த்தரினை இப்படிலாம் மாற்றினாருன்னு சொல்லி நாம சொல்லிக்கொள்ளுகிற சாட்சி அல்ல. அதை காட்டிலும் மற்றவர்களால் வருகிற சாட்சி. ஆமென். மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லுகிற சாட்சி. நம்மை குறித்து இந்த உலகத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆளுகையில் இருக்கிறவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல நம்மால் வாழ முடியுமா என்பதை குறித்து இன்றைக்கு இந்த காலை வேளையில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என்னை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும்? அல்லேலூயா. அப்படி சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் இன்றைக்கு இந்த காலை வேளையில் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் யோசேப்பு என்பவனை குறித்து பார்க்கிறோம். அங்கே யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு தெரியும். இந்த யோசேப்பை குறித்து அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவர் உண்டோ என்றான். அல்லேலூயா. யோசேப்புக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டார். தீவிரமாய் அவனை காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்து அப்பொழுது அங்கே அந்த பார்வோனுக்கு வந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும், அதன் பிறகு அதன் காரியத்தையும், அதற்காக என்ன செய்யலாம், வருங்காலத்தில் என்ன செய்யலாம், ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது, அதற்காக என்ன செய்யலாம் என்பதை குறித்ததான காரியங்கள் எல்லாம் நாம் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 41ஆம் அதிகாரத்தின் அது முக்கியமான கட்டத்தில் அந்த ஞானத்தோடு கூட தேவனுடைய ஆவியினால் நிரம்பி யோசேப்பு பேசின பொழுது, அதன் பிறகு யாரை நியமிக்கலாம் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு என்று அங்கே பேசும் பொழுது யோசேப்பை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சி சொல்ல வைக்கிறார். அந்த பார்வோன் மன்னன் அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஏதோ அக்னி முகாமுக்கு வந்தோம், அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய வசனங்களெல்லாம் தியானித்தோம் போனோம் என்ற வாழ்க்கை அல்ல. என்னை குறித்து ஒரு சாட்சி உண்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, என்னை குறித்து தேசத்தில் ஒரு சாட்சி வர வேண்டும். நீங்கள் இருக்கிற இடம் ஒருவேளை நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவர்களாக இருக்கலாம், நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை குறித்து மற்றவர்கள் ஒரு சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய ஆவியை, தேவாவியை பெற்ற மனுஷி இந்த மனுஷியை போல உண்டோ, இந்த மனுஷனை போல உண்டோ? ஆமென். அல்லேலூயா. அந்த ஆசை முதல்ல நமக்கு வரணும். அப்போ ஆண்டவர் அதற்காக கிரியை செய்வார். ஆமென். இப்போது இந்த யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு
தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பல கட்டங்களை தாண்டி வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷி மற்றவர்களால் சாட்சியிடப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறணும்னா பல கட்டங்களை நாம் கடந்து தான் போக வேண்டும். ஆமாவா? ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் வேதத்தில் அப்படி பல கட்டங்களை கடந்து போகிற மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் ஒரு 4 அல்லது 5 மனுஷனை குறித்து நாம் இப்போ தியானிக்க போகிறோம். முதலாவதாக பழைய மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, பழைய மனுஷன். கொலோசியர் 3:9 நாம் வாசிக்கிறோம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு விட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடணும். முதல் காரியமே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டின்னு சொல்றவங்களாம் சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, எல்லாம் புதுசாயிருச்சு. உண்மைதானே? அப்போது நாம் பழைய மனுஷன், பழைய மனுஷி, பழைய காரியங்கள், பழைய செய்கைகள் எல்லாம் கலைந்து போட்டு விட வேண்டும். எபேசியர் 4:22 நாம் வாசிக்கிறோம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போகிறோம். கெட்டு போகிற பழைய மனுஷன், அதுக்கு அதனுடைய காரியங்கள் என்ன? முந்தின நடக்கைகள், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அப்போது நம்ம இதையெல்லாம் கலைந்து போடாமல் எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தாலும், எவ்வளவுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன் சில நேரத்தில் நமக்கே ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன், பழைய மனுஷியை கலைந்து போடணும். அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 6:6 வாசிக்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை எப்படியா நான் கலைந்து போடுறது? என்கிட்ட பழைய மனுஷன் காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஆசையை நாம் செயல்படுத்துவது எப்படி? அந்த பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நாம் அந்த பழைய மனுஷனை, ஆண்டவரே என் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய செய்கைகள் என்னை விட்டு போகட்டும் பாரலாம் ஜோம் பண்ணுவோம். ஆனால் நாம் அதை சிலுவையில் அறையணுமா? சிலுவையில் அறையிறதுனா எப்படி? நம்மே போய் சிலுவையில் அறிந்து கொள்வதா? இல்லை. நாம் சில நேரம் சிலுவையை போல சில சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி முந்தின காரியங்களை நம்மை விட்டு தூக்கி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே இதே திருப்பத்தூரில் வேதாகம பள்ளி நடத்தப்படுகிறது. அண்ணன் சாம் செபுத்திரே அவர்கள் கர்த்தர் அவர் கொடுத்த பாரத்தின்படி வேதாகம தீமேத்தேயு வேதாகம காலேஜை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த காலேஜுக்கு தேவனுடைய அந்த சத்தியத்தை போதிக்கிற அந்த சில கிளாஸஸ்க்கு நாங்கள் வர்றது வழக்கம். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது சோதனை, இச்சை, போராட்டம் என்ற காரியங்களை எப்படி மேற்கொள்வது, எப்படி ஒரு போராட்டம் அதை ஜெயமாய் மாற்றிக்கொள்வது என்பதை குறித்து டீச் பண்ணும்போது அங்கே அந்த வேதாகம பள்ளிக்கு, அந்த தீமேத்தேயு பைபிள் காலேஜுக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் தான் வந்திருப்பார்கள், ஊழியம் செய்கிறவர்களும் வருவார்கள். அப்படி அநேக முறை நடந்த சம்பவம். ஒரு முறை ஒரு பெங்களூரிலிருந்து ஒரு சகோதரன் அந்த பைபிள் காலேஜுக்கு வந்திருந்தார். அவர் மெடிக்கல் படிப்பை படித்து கொண்டிருந்த ஹாலிடேஸில் வந்திருந்த அந்த சமயம் இங்கே பைபிள் காலேஜில் நடத்துகிற எது மேலேயும் மனசு போகலை அவருக்கு. 1 மாத காலம் கழித்து நாங்கள் வந்தப்போ அந்த காலேஜ் டீச்சிங்க்கு வரும்போது அந்த டீச்சிங் முடிஞ்சு அந்த விடுதலையோடு கூட அபிஷேகத்துக்காகலாம் ஜெபித்து முடித்த பிறகு அந்த 2வது நாள் எல்லாரும் எங்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசி ஜெபித்து கொண்டாங்க. அப்போது ஒரு சகோதரன் சொன்னான், பெங்களூர்லேருந்து வந்த அந்த மெடிக்கல் காலேஜ் படிக்கிற அந்த சகோதரன் சொன்னான், அந்த வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை காரியத்தை சொல்லிவிட்டு அந்த தம்பி சொன்னான், எனக்கு இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு பெண்ணோடு கூட எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது.
ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தும் நான் அதை விடாமல் இருந்தேன். அது எப்படி விடுறதுன்னு தெரியல. இங்கே வந்த உடனே எனக்கு எல்லாம் டீச்சிங்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு மண்டையில் போகவே இல்லை. நான் முடிவு பண்ணியிருந்தேன், போயிடலாம் காலேஜுக்கு, இன்னையோட போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நான் இருந்தேன். சரி, ஒரு லேடி ப்ரொஃபஸர் வராங்களாமே, அதனால் அதை மட்டும் நாம் அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவோம் என்று நான் நினைத்து வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னோடு கூட வசனங்கள் மூலமாக இடைப்பட்டார். ஆண்டவர் எனக்கு பேசினதுனால இப்போது எனக்கு தெரியுது நான் என்ன செய்கிறது. இது இருக்கவே கூடாது என்று நான் தீர்மானிக்கிறேன். நான் என்ன செய்கிறது, என்னால் அதை தொடர்பை விட முடியலையே. அப்போது நான் சொன்னேன், அந்த தொடர்பை விட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது அந்த தம்பி சொன்னான், இந்த விதமான காரியங்கள் நடக்கும், எனக்கு அவங்க கோபத்தினால எனக்கு எதிராக எதாக செய்யலாம். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஆண்டவருக்காக நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தா உன்னால் அதை செய்ய முடியும். அப்போது அன்றைக்கி ஜெபம் பண்ணி அந்த தம்பி அந்த காரியத்தை முறித்து போட்டு, ஆண்டவரே, இதனால் எனக்கு துக்கம் வந்தாலும் சரி, எனக்கு எந்த விதமான இழப்பு வந்தாலும் சரி, நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி தீர்மானித்த பொழுது, சிலுவையிலே அந்த இச்சையை, அந்த விருப்பத்தை, அந்த காரியத்தை அறைய ஒப்பு கொடுத்த பொழுது, பழைய மனுஷனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொழுது, கர்த்தர் அந்த மகனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு தம்பி சென்னையிலிருந்து வந்து அந்த தம்பி சொன்னான், அந்த கோடம்பாக்கம் பகுதியில் அங்கே இருக்கிற சில நடிகைகள், ஒரு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்தில் ஊழியக்காரருடைய பிள்ளையாக இருந்தும் கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை விட முடியல. அதனால் அந்த தம்பி சொன்னான், நான் என்ன செய்யறதுன்னு நினைத்திருந்தேன், இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். அது என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்துச்சு, ஆனால் அந்த கஷ்டத்தையும் நான் விட்டு ஆண்டவருக்காக வாழப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தம்பி கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில காரியங்கள் விட்டு விடுவதற்கு கஷ்டமாக இருக்கும். சில தொடர்புகள், சில விருப்பங்கள், சில காரியங்கள் நமக்கு, ஐயோ இது மட்டும் இருக்கட்டுமே, நான் ஆண்டவருக்காக நான் இருப்பேன், வாழ்வேன், எல்லாம் செய்வேன், ஆனால் இது மட்டும் என்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், பழைய மனுஷியை நீ களைந்து போட்டு விடு. ஹல்லேலூயா. அதனுடைய செய்கையெல்லாம் நீ விட்டுரு. பழைய மனுஷனுக்குரிய செய்கள், முன்னே இருந்த நீங்கள் அபிஷேகம் ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் எல்லாத்தையும் கலைந்து போட்டு சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பழையன யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மனுஷன், அடுத்த கட்டம், பழைய மனுஷன் என்ற வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். வந்ததுக்கு பிறகு ரெண்டாவதாக புதிய மனுஷன். சொல்லுங்க, புதிய மனுஷன். எபேசியர் 4:23 வாசிக்கிறோம், பழைய மனுஷனை கலைந்து போடுறது மாத்திரமல்ல, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் தரித்து கொள்றதுன்னா புரியுது உங்களுக்கு? காலையில் அழகாக பிரதர் அவங்க சொன்னாங்க, நேற்று எல்லாரும் காலையில் 5:45 எல்லாரும் ரெடி ஆகிட்டு சிங்காரிச்சிட்டு என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? நாங்கள் சொன்னோம், பிரதர் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் சிங்காரிச்சிட்டு காலையில் சீக்கிரம் வந்துடணும்னு. சரியா? அப்போது எல்லோரும் நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு வந்திருக்கோம், சரிதானே? ஹல்லேலூயா. அதை காட்டிலும் புதிய மனுஷனை தரித்து கொள்வது அவசியம். ஆமென். நாம் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்திருக்கலாம், ஆனால் அது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் புதிய மனுஷன், புதிய மனுஷிக்கு அடையாளம். நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆசை நமக்கு வரணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:15 வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். ஆண்டவர் புதிய மனுஷனாக தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குவதற்காக தம்முடைய சிலுவை மரணத்தினால் உயிர்த்தெழுதலினாலே செய்துவிட்ட ஒரு காரியம். புதிய மனுஷனாக நம்ம சிருஷ்டிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிட்டாரு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை கொலோசியர் 3:10 வாசிக்கும் பொழுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சிருஷ்டித்தவருடைய சாயல், எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டித்தவருடைய சாயல், தேவ சாயல். இந்த தேவ சாயலை தான் நாம் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நடிகன் நடிகையுடைய சாயலா உடுத்தி கொள்றவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பார்த்த உடனே இந்த நடிகன் நடிகை இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் அவங்க தலை அலங்காரம் இருக்கும், அப்படி தான் நிறைய பேர் ஹேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் போய் ஓடிக்கொண்டிருக்கிற காரியம். யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் நம்மை சிருஷ்டித்தவரை போல வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தான் புதிய மனுஷ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அன்பான அவருடைய சாயலை யோசித்து பாருங்க, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருடைய தெய்வீக மகிமை சாயலை பாருங்க. அப்போ நம்மை பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க தேவ சாயலாக இருக்கிறாங்க. ஆமென். அருமையான அண்ணன் தேவ சாயலாக மாற பாடலை பாடினாங்க. தேவ சாயலோடு கர்த்தரிடத்தில் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறலையே சிஸ்டர், பிரதர், நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலையே, இன்னும் நம்முடைய சாயல் மாறலையே. நம்மளை பார்த்த உடனே நம்ம பார்த்து எத்தனை பேர் அப்படியே உங்களை பார்க்கும்போதே தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியுதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீட்டிலையும் வெளியிலையும் நம்மளை பார்க்குறவங்க இவங்க மேலே தேவ சாயல் இருக்குது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேசுகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு நான் மாறிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக தேவ சாயலாய் நாம் மாற வேண்டியது தேவ சித்தம். ஆண்டவரை பார்த்து கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் தரிக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த அக்கினி முகாமுக்கு பிறகு இன்னும் பழையபடியே உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்கள் புதிய மனுஷன் புதிய மனுஷன் என்று சொல்லப்பட முடியாது. யோசேப்பை சொன்னது போல நம்மை குறித்து ஒரு சாட்சி மற்றவர்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு சொல்லுங்க, என் முகம் மாறணும். பக்கத்தில் பார்த்துங்களே, நம்ம முகம் மாறணும். பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்கள், நேற்றை விட கொஞ்சம் நல்லா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் அவங்க உட்காரும்போது இருந்ததை விட முகம் மாறி இருக்கா? உங்கள் முகம் மாறி இருக்கா? ஹல்லேலூயா. இன்னும் நம்ம மாறப்போகிறோம். ஆமென். தேவர்களை போல மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது பழைய மனுஷன் புதிய மனுஷன். மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நேற்றைய தினம் சில வார்த்தைகளை நாம் தேவ ஊழியர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். வேறு மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, வேறு மனுஷன். 1 சாமுவேல் 10:6 சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், சவுலுக்கு கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அவர்களோடு கூட நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையில் வார்த்து முத்தம் செய்து அவரை கர்த்தர் உன்னை அவருடைய சுதந்திரத்துக்கு உன்னை தலைவனாக அவர் அபிஷேகித்தாரே, தெரிந்து கொண்டாரே என்று சந்தோஷமாக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அதன் பிறகு நடக்கிற காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிராக நீ போவாய். அவர்களுக்கு முன்பாக நாதசுர இசை எல்லாம் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி, அடுத்துதான் 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு மனுஷனாவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷியாவாய். ஆமென். இந்த வேறு மனுஷனாவாய் என்ற காரியம் ரொம்ப யோசிக்கணும். ஒரு புதிய மனுஷனுக்கு அடுத்து முக்கியமான ஒரு வாழ்க்கை, அது அபிஷேகம் பெற்ற வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கமாக மட்டுமல்லாமல் வளர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இதில் அவர் சொல்கிறாரு, நீ அங்கே தீர்க்கதரிசிகள், மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம், மேடையிலிருந்து இறங்கி வருவாங்க. அப்போ என்ன நடக்கும்? இறங்கி வருகிற தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு எதிராக நீ போவாய். அப்போது அங்கே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
உன் மேலேயும் ஆவியானவர் இறங்குவார், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு நேற்றைய தினத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் அதற்கு எதிர்பட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது இங்கு புறப்பட்டு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், இங்கிருந்து வருகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்களும் ஆவியை பெறுவீர்கள், நீங்களும் அபிஷேகத்தை பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்களது புறப்படு வரும்பொழுது அது எனக்கு தான் ஆண்டவரே, என்னோட ஆண்டவரே நீர் பேசுகிறீர் என்று நீங்கள் எதிர்ப்படும் பொழுது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி போல தேவனுடைய வாயாக நம்மை மாற்ற விரும்புகிறார். கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இதற்கு இன்னொரு காரியத்தை நம்ம 9ஆம் வசனத்தில், அதே 10ஆம் அதிகாரத்தில் நாம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 10ஆம் வசனத்தில் அது முக்கியமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் நடந்ததை பார்க்கிறோம். 9வது வசனத்தில் தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். சொல்லுங்க எல்லாரும். தேவன் சவுலுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேற மனுஷன் வேற, வேற இருதயம் வேற. சொல்லுங்க. வேற மனுஷன் வேற, வேற இருதயம் வேற. இந்த வேற இருதயம் ஆண்டவர் கொடுத்துட்டார். புரியுதுங்களா? வேற இருதயம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துட்டார். ஆனால் வேறு மனுஷன் நாம தான் மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேற இருதயம் என்னது? அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எதிர்ப்படும் போது அந்த வார்த்தைகளை, அந்த தீர்க்க தரிசனத்தை, நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இருதயம் தான் வேற இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு புரிந்து கொள்ள நமக்கு நிறைய காரியங்கள், நாம் ஏன் மாற முடியல, ஏன் வேறு மனுஷனாக மாற முடியல? எல்லாம் சொல்கிறோம் வேறு மனுஷனாக மாறணும், ஆனால் வேறு மனுஷனாக மாற முடியல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுக்கு கர்த்தர் வேற இருதயத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வேற இருதயம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செய்கிற, அப்படியே ஏற்றுக்கொள்கிற விருப்பம் உள்ள இருதயம். ஹல்லேலூயா. அந்த இருதயம் வந்த உடனேயே நம்ம மேலே அபிஷேகம் வருகிறது. அங்கே 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே சவுலுக்கு ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுத்த உடனே அதன் பிறகு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் வரும் பொழுது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆவியானவர் அப்படியே சவுல் மேல் இறங்கினார். சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லத்தக்கதாய் அவன் அபிஷேகிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கழுதைகளை தேடி போன ஒரு சவுலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்ற சித்தம் கொண்டார். ஆமென். இன்னைக்கு எதுக்கு பின்னாலேயோ போனீங்க, எந்தெந்த காரியத்தையோ நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்க, எப்படியோ உங்கள் வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் கொடுத்து கர்த்தருடைய வாயாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். ஆவியானவர் இறங்கும் பொழுது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாறிடணும், வேறு மனுஷியாக மாறிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருக்கலாம். பல தீர்க்க தரிசன ஊழியங்களை பார்க்கிறோம். தேவனுக்காய் உண்மையாய் வைராக்கியமாய் வாழ்ந்து தீர்க்கதரிசிகளாய் தேவனுடைய ஜனங்களை புதுப்பித்து பலப்படுத்தி அபிஷேகத்துக்குள் நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி தங்களுடைய ஓட்டத்தை முடித்த அங்கிள் டிஜிஎஸ் தினகரன், அண்ணன் சாம் ஜெபத்தரி போன்ற தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுயநலத்துக்காக தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, புகழ்ச்சிக்காக எதையோ தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து கர்த்தர் மிகுந்த பாரம் அடைகிறார். ஆமென். கர்த்தர் துக்கப்படுகிற ஒரு காரியம். அநேகர் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துடுறார், அபிஷேகத்தை கொடுத்துடுறார். அப்போ அந்த அபிஷேகம் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் அதன் பிறகு வேறு மனுஷனாய் அவர்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் தொடர்ந்து நடத்தப்படுவது தான் வேறு மனுஷனாய் வாழுகிற வாழ்க்கை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி தான் சிந்திப்பாங்க, நடப்பாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவிக்கேற்ற வாழ்க்கை, ஆவிக்கேற்ற நடக்கை, ஆவிக்கேற்ற பேச்சு, ஆவிக்கேற்ற சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, வேறு இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ உள்ளத்தில் நானும் தீர்க்கதரிசியாக மாறணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? பாருங்க, எல்லாருக்குமே ஆசை. ஹல்லேலூயா. நானும் ஆண்டோடைய வார்த்தையை பேசணும், அதானே ஆசை. ஹல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்பவன், தீர்க்க தரிசன அபிஷேக வரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் வந்தால் தான் ஆண்டவர் அவர்களை கடைசி வரை பயன்படுத்த முடியும். கடைசி வரை கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அபிஷேகத்தை பெற்றுவிட்ட பிறகு அது என்னமோ கடையில் வாங்கின பலசரக்கு சாமா மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. இன்னைக்கு ஒரு தேவ பயம் நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த முகாமில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார், அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார், வல்லமையை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா அபிஷேகம் வரும் பொழுது ஆடிட்டு குதிச்சுட்டு கையை தட்டிட்டு கத்திட்டு கீழே விழுந்துட்டு பிறண்டுட்டு போயிடுறது தான் அபிஷேகமா? அதுதான் வேறு மனுஷன் வாழ்க்கையா? இல்லை. நம்முடைய வேறு மனுஷன் என்பது தொடர்ந்து நாம் அவருக்காய் ஓடுகிற ஓட்டம். இந்த சவுல் பாருங்க, வேறு மனுஷனாய் அதன் பிறகு தொடர்ந்து ஓடலை. அதன் பிறகு அவருக்குள்ள அவனுடைய இருதயத்தில் வேறு காரியங்கள் வந்துருச்சு. கர்த்தர் கொடுத்த வேறு இருதயத்தை காத்து கொள்ளலை. ஆண்டவர் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய்து கொள்ளணும்? நீ காத்து கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற இருதயத்தை நம்ம கொடுத்துருவாரு, அதை காப்பாற்றுறது நம்மளுடைய பொறுப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருதயத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் தேவையில்லாததெல்லாம் நீக்கி போட்டுட்டு அவர் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறார், புதிய இருதயத்தை வேற இருதயத்தை கொடுக்கிறார். அந்த இருதயத்தில் தேவையில்லாத பலசரக்கு சாமான்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது, குப்பைகள் வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பழைய மனுஷன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புது மனுஷனாக மாறி வேறு மனுஷனாகணும்னு வந்துட்டு புது சரக்கை போடுவாங்க உள்ள. பழைய குப்பை போயிடும், புது குப்பை வந்துடும். சரிம்மா, வீட்டில் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டாக்க திருப்பி யார் இந்த குப்பையை வந்து போட்டுச்சு கேட்போமா இல்லையா? இப்போ தான் நான் சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாத்தையும் வச்சேன், இந்த குப்பையை யார் போட்டது? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பாருங்க, சகோதரிகளாம் கேட்டிருக்காங்க, சகோதரர் கூட கேட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது நாம் சில நேரத்தில் நாம் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிச்சிடுறாரு. உண்மைதானே? சுத்திகரிச்சாரா இல்லையா? நேற்று தினம் என்னை கர்த்தர் சுத்திகரித்தார் சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் சுத்திகரிக்கிறாரு. இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் சுத்தம் பண்ணணும், இன்னும் நான் சுத்தமாக மாறணும்னு நம்ம வாழ்க்கை மாறாமல் நாம் அதில் இன்னும் குப்பைகளை போட்டு புதுசாக புது குப்பைகளை, புதிய காரியங்கள், புதிய மனுஷருடைய சகவாசங்கள், புதிய இடங்களில் போனால் அங்கே போனால் இங்கே போனால் அங்கங்கே இருக்கிற அந்த இடத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் கொண்டு வந்துடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்லதாம்மா இருந்தால், நல்லதாம்ப்பா இந்த பையன் இருந்தான், அந்த அக்னி முகாமுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன தெரியல, உன் போக்கே சரியில்லை, முன்னை விட மோசமாக இருக்கிறான்ற வார்த்தை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பயத்தோடு நடந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். இந்த சவுல் இருதயத்தில் காய்மக்காரம் வந்துச்சு, தாவீது மேலே பொறாமை வந்துச்சு, கீழ்ப்படியாமல் வந்துருச்சு. அடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி இவ்வளோ அவர் சொல்லி என்னை அபிஷேகம் பண்ணினாரு, நான் அவருடைய தேவனுடைய பாத்திரமாக இருக்கணுமே என்ற விருப்பம் இல்லாமல் போயிட்டு சுயமான எண்ணங்கள்லாம் வந்துருச்சு, மாம்சமான சிந்தைகள்லாம் வந்துருச்சு. அதனால் அவன் அந்த அபிஷேகத்தை இழந்து போனான், ஆண்டவர் வைத்த திட்டத்தை இழந்து போனான். பிரியமானவர்களே, சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது எந்த நோக்கத்துக்காக? அவருடைய சுதந்திரத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த நோக்கத்தை அவன் காத்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அக்னி முகாமுக்கு எதுக்காக வந்திருக்கிறீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? அபிஷேகம் பெற்றுக்கொள். இந்த அபிஷேகம் எதுக்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்க? உங்களுக்கு ஒரு வீட்டில் ஏதோ குறையுது, அதுக்காக கொஞ்சம் அபிஷேகத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.
வீட்டில் ஏதாவது குறையுது, அதனால அபிஷேகம். எதுக்காக அபிஷேகம்? கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கத்துக்காக தான் அபிஷேகம். சொல்லுங்க, பரிசுத்த தேவனுடைய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இங்கே சிலர் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற மாதிரி இருக்கீங்க, அந்நிய பாஷை கூட பேசுகிறீங்க, ஆனால் உங்களுடைய காரியங்கள்லாம் கட்டுகளோடு இருக்குது. அப்போது எப்படி ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் அவங்க அபிஷேகம் பெற்றவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதுக்கு காரணம் இதுதான், நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளாமல் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை கொடுக்க கொடுக்க சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்னானார்? விலகி போயிட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு பொல்லாத ஆவி அங்கே வந்துருச்சு. ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரியே இருக்கலாம், தீர்க்கதரிசி போல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அங்கே எந்த ஆவி கிரியை செய்கிறது தெரியாது. புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை மிகுந்த பாரத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு உண்மையாய், ஆண்டவரே நான் வேறு இருதய உடைய மனுஷியாய் கடைசி வரை வாழணும், வேறு மனுஷியாய் நான் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தும் கூட வேறு மனுஷனாக மாற வேண்டிய, வாழ வேண்டிய அந்த சவுல் அப்படி இல்லாதபடினாலே அவன் அதை இழந்து போனான். இன்றைக்கு கர்த்தர் இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன செய்திகள், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயம் வேறே இருதயமாய் மாறட்டும். ஒப்பு கொடுங்க, மாறட்டும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே என் இருதயம் மாறட்டும். சொல்லுங்க, உங்க இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தில் இருக்க வேண்டாத காரியங்கள் விலகி போவதாக, விலகி போகட்டும் ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ள உங்களுடைய அக்கினி இறங்கட்டும், என் இருதயத்தில் உங்களுடைய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. சொல்ல சொல்ல தேவ அக்கினி உங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நான் வேறே மனுஷனாய், வேறே மனுஷியாய் மாறுபடி இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன ஆவியானவர், இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது என்னை எதிர்கொள்ளட்டும், இப்பொழுது என்னை சந்திக்கட்டும், இப்பொழுது என்னை நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு ஒரு அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு கூட நீங்க நிரப்பப்பட போறீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஜெபத்தோட மாற்றிக்கொண்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். நான் எத்தனை மனுஷன் சொன்னேன்? தூங்காம கேட்டவங்க பின்னால இருக்கவங்க சொல்லுங்க, எத்தனை சொன்னேன்? பரவாயில்ல, எத்தனை? 3. என்னது? பழைய மனுஷன், வேறு மனுஷன். 4வதாக பாடுள்ள மனுஷன். யாக்கோபு 5:17 நாம் வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். பாடுள்ள ஒரு வாழ்க்கை. ஒருவேளை தேவ ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் பாடுள்ள மனுஷர்களாக இருக்கக்கூடும், ஆனால் அந்த பாடுகளை தேவன் ஆசீர்வாதமாக்குவார். ஆமென் சொல்லுறமா? ஹல்லேலூயா. நன்மையாய் மாறிடும். பிரியமானங்களே, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது பாடுகள் எல்லாம் பாட்டுக்கெல்லாம் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது வாழ்க்கை அதுதான். அவர் எப்பொழுதும் பாட்டு பாடிட்டே இருப்பார், அப்படிதானே? பாட்டு பாடிட்டே இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சொல்வார், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். அவரை பாட்டு பாடுவார், கர்த்தரை நான் பாடுவேன். இதுதான் பாடுள்ள மனுஷர்கள், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது
அவர்கள் ஆவிலே நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் பாடுகளை குறித்து கவலைப்படுவதே இல்லை. அந்த பாடுகளை அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு என்ன செய்கிறார்கள்? அதே யாக்கோபு 1 நாம் 7 வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே 12ஆம் வசனம் 7லிருந்து நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது அபிஷேகம் பெற்ற எத்தனை பேர் இந்த முகாமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பெற்றவன் சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்ப்போம். பாதி பேர் இருக்கிறீங்க ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவன். நீங்கள் பாடுகள், போராட்டங்கள், சோதனைகள் வந்தப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் குறித்து சாட்சிகள் வரணும்னா நாம் வேறு மனுஷர்களாய் மாறுகிறவர்களாக மட்டுமல்ல, பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது அதை ஜெயமாய் வாழ்ந்து காட்டுவது தான் தேவாவியை பெற்ற மனுஷர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற வாழ்க்கை, சோதனையை சாதனையாய் மாற்றிக்கொள்ளுகிற வாழ்க்கை. ஆமென். ஐயோ சோதனை வந்துருச்சுன்னு வேதனைப்படுறது கிடையாது. சோதனையை சாதனையாக்கிடணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க சிஸ்டர், பிரதர், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. சோதனை போராட்டம் வந்தப்போ என்ன செஞ்சோம்? ஒரு மூலையில் போய் அழுதவர்கள் உண்டு, புலம்புனவங்க உண்டு, முறுமுறுத்தவங்க உண்டு, பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் போய் மூக்கு உறிஞ்சிட்டு சொல்லி கொண்டு இருந்தவங்க உண்டு, அல்லது ஜெபிக்காமல் துதிக்காமல் அப்படியே உட்கார்ந்து போனவங்க உண்டு. திருப்பி இந்த அக்கினி முகாமுக்காச்சும் வந்து நம்ம கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? அப்போது யோசிச்சு பாருங்கள், பாடுகள் சோதனைகள் வரும் பொழுது ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும்? ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும்? நாம் சகித்து அதை ஜெயமாக்கி கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்படி பாடுள்ள மனுஷன் என்ன செய்தார்? இயற்கையே தன்னுடைய ஜெபத்தினால் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணார், மழை நின்று போச்சு. அவர் ஜெபம் பண்ணார், மழை வந்துருச்சு. ஆமென். அப்போது இது எதுக்காக வேதம் எழுதி வைத்திருக்கிறது? ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா அவர் ஜெபம் பண்ணார், அப்படி மழை நின்று போச்சு. திரும்பவும் ஜெபம் பண்ணார், மழை வந்துச்சு. ஏன் ஆண்டவர் திரும்பவும் புதிய ஏற்பாட்டில் அதை வைத்த காரணம், ஆண்டவர் நமக்காக, ஆமென், நமக்காக எழுதி வைத்திருக்கார். பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதே, சோதனையை கண்டு சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. எந்த பாடுகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் ஒரு எலியாவின் ஆவி நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அந்த எலியா சோர்ந்து போகிற ஒரு நேரம் வந்தப்போ ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் போஜனம் கொடுத்து எழுந்து ஓட வேண்டிய தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம்னு சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு சொல்லுகிறார், அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஒருவேளை பாடுகளை கண்டையோ அபிஷேகம் பெற்ற அக்னியை பெற்ற ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனை போராட்டங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்கிறவங்க ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாடுகளை சகிக்கிற மனுஷியாய் பாடுகளை ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறப்போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புக்கு அந்த சாட்சி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல வேற ஒருவர் உண்டோ என்ற அந்த சாட்சி சும்மா வந்துடல. அவனுடைய வாழ்க்கை, அவன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அநேக கஷ்டங்களை சந்தித்தவன். அவனுடைய இளம் வயசிலிருந்து வாலிப வயசிலிருந்து போராட்டங்கள் எல்லாம் சந்தித்தோம். ஆண்டவரோடு கூட அவன் இருந்ததுனால எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயிலில் போட்டால் கூட அங்கே கூடவே கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எந்த இடத்துல குழியில் போட்டாங்க தூக்கிறதுக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வரத்துக்கு அவர் வழி வச்சிருந்தார். அதன் பிறகும் அவருக்கு வழி, எந்த காரியம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையுடைய உயர்வுக்கு, மேன்மைக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான காரியத்தை தான் சோதனையாக அனுமதித்தார். ஆமென். ஏன் ஜெயிலுக்கு போனான்? அவன் உண்மையாய் வாழ்ந்தும் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் ஜெயிலுக்கு போனான். காரணம் என்ன? ஜெயிலில் அவன் போனாதான் பார்வோனுக்கு அடுத்த தலைவனாய் வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்றும் ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் சோதனை? அடுத்த கட்ட உயர்வு காத்து கொண்டிருக்கிறது, அடுத்த வளர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு சொல்லுங்க, எந்த பாடுகள் வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதை நான் ஜெயமாக்கி கொள்ளுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையான சூழ்நிலை வந்தப்போ, பல நேரங்களில் போராட்டமான நேரத்தில் கர்த்தர் எனக்கு பாடல்களை கொடுத்துருவார். அப்போது ஒரு முறை பாடுகள் வந்தப்போ, பாடுகள் வாழ்வில் வந்திடும் போது, பரமன் உம்மை பார்த்திடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய உள்ளம் பொங்கி உம்மை பாடுகிறது என்று சொல்லி ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த ஒரு சரணத்தை திடீரென்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாம் பாட போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் பாட்டு பாடுவேன். ஹல்லேலூயா. பாடுகள் வாழ்வில் வந்திடும் போது, பரமன் உம்மை பார்த்திடும் போது, வாழ்வின் துன்பம் எந்த உள்ளம் மறந்து பாடுதே. பாடுகள் வாழ்வில் வந்திடும் போது, பரமன் உம்மை பார்த்திடும் போது, வாழ்வின் துன்பம் எந்த உள்ளம் மறந்து பாடுதே. உந்தன் நாமம் சொல்லி பாட சொல்லுதே, உந்தன் நாமம் பாட சொல்லி ஏக்கம் கொள்ளுதே. உள்ளம் பாடிடுதே, உம்மை தேடிடுதே, அன்பு பொங்கிடுதே, பாடல் வந்திடுதே. உள்ளம் பாடிடுதே, உம்மை தேடிடுதே, அன்பு பொங்கிடுதே, பாடல் வந்திடுதே. உம்மை பாடிட 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 உள்ளம் அன்பால் பொங்கிடுதே, அன்பு பொங்கிட 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 புது பாடல் வந்திடுதே. உம்மை பாடிட 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 உள்ளம் அன்பால் பொங்கிடுதே, அன்பு பொங்கிட 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 புது பாடல் வந்திடுதே. உள்ளம் பாடிடுதே. பாடலாமா? உள்ளம் பாடட்டும். தேங்க்யூ லார்ட். அன்பு பொங்கிடுதே, பாடல் வந்திடுதே. உள்ளம் பாடி, நம்ம உள்ளம் பாட பாட பாடுகள் பாட்டுகளாய் மாறிவிடும். பொங்கிடுதே, பாடல் வந்திடுதே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுவது மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறேன். பாடுகள், பிரச்சனை, போராட்டம் வந்தால் கர்த்தரை பாடிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அபிஷேகத்தால் நிரப்பிக்கொண்டே இருப்பார், ஆவினால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு உயர்வான ஸ்தானத்திற்கு கர்த்தர் கட்டாயம் கொண்டு போவார். கடைசியாக, ஐந்தாவதாக, ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, உள்ளான மனுஷன். எபேசியர் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். நிறைய நேரம் நம்ம புறம்பான மனுஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு நிறைய காரியங்களை செய்வோம். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப இழைச்சி போயிட்டாப்பா, நல்லா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுங்க, இல்லது நல்ல மட்டன் சூப்பு கொடுங்க, இன்னும் என்னெல்லாம் செய்து இந்த வெளிப்புறமான மனுஷனை, மனுஷியை ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப புஷ்டியாக வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறோம். அப்படி தானே? நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலப்படணுமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறணும். இந்த உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக மாறலைன்னா, எவ்வளவுதான் அபிஷேகம் பெற்றாலும், எவ்வளவுதான் அக்கினியை பெற்றாலும் நம்மை குறித்த சாட்சி வர முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற மனிதர்களை, பரிசுத்தவான்களை வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே சிம்சோன் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவனை பலமாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். ஆனால் என்னாச்சு? அங்கே உள்ளான மனுஷனில் அவன் ஸ்ட்ராங்காக இல்லை, உள்ளான மனுஷனில் அவன் வல்லமையாக இல்லை. வெளியே அபிஷேகம் வல்லமை பயங்கரமாக, ஆனால் உள்ளான மனுஷனில் அவன் ரொம்பவும் வீக். அதனால் ஏதோ ஒரு காரியத்தில், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்தில் அவன் வீக்காக இருந்ததுனால விழுந்து போனான், அவன் இழந்து போனான் அபிஷேகத்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும். நம்முடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும். உள்ளான மனுஷன் வல்லமையாக இருந்தால் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷனை குறித்து அக்கறையே இல்லை நமக்கு.
நிறைய நேரம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. வசனம் வந்து நம்ம ஆண்டவர் பேசி நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஏன் நம்முடைய வாழ்க்கை அதன் பிறகு ரொம்ப வீக்காக இருக்குன்னு காரணம் என்ன? அபிஷேகம் பெற்றும் கூட என்னை குறித்து ஒருத்தரும் சாட்சி சொல்ல முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை இருக்க காரணம் என்ன? காரணம் இன்னர் பர்சன், நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுக்கோளுங்க. அந்த நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷன் வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் அபிஷேகத்தில் ரொம்ப அப்படியே சொல்லுவீங்க. அக்கறை முகாமுக்கு போனேன், அபிஷேகம் பெற்ற, வல்லமையை பெற்ற எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று காத்துட்ருக்கோம், சிம்சோனுக்கு காத்து கொண்டிருந்த தெளிலால் மாதிரி. அப்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? உங்கள் இன்னர் மேன், இன்னர் பர்சன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதை முறியடித்து விடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தை கொன்ற அந்த சிம்சோனால அந்த தெளிலால் மூலமாய் வர பாவத்தை கொல்ல முடியல. காரணம் என்ன தெரியுமா? உள்ளே அங்கே உள்ளான மனுஷன் வீக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் பெருசாக ஜெபம்லாம் எலியாவை போல ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தில் விழுந்து போவாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் வல்லமையாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம், நாங்கள் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சொல்லுங்க, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சொல்லுங்க, உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். இந்த முகாமுக்கு வந்து ஒருவேளை 3 நாட்கள் அல்லது 2.5 நாட்கள் நம்ம உள்ளான மனுஷியில் நம்ம பலப்பட்டுடலாம். அப்புறம் வீட்டுக்கு போனாக்கா எப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது? புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை, தொடர்ச்சியாய் வேத வசன வாழ்க்கை, தொடர்ச்சியாய் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிற காரியம், அதுதான் நாளுக்கு நாள் உங்களை புதிதாக்க முடியும். நீங்கள் நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா பாருங்க. நல்ல அபிஷேக ஐக்கிய கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அந்த அபிஷேக ஐக்கிய கூட்டத்தில் இருந்து நாளுக்கு நாள் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, இன்னும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. இது ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த ஐக்கியத்தில் நான் நாளுக்கு நாள் என்னை புதுப்பித்து கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வரணும், நான் டெய்லி ஸ்ட்ராங் ஆகணும், டெய்லி ஸ்ட்ராங் ஆகணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். ஆமென். எந்த விஷயத்திலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். காரணம் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை பாடுகள், நான் பிரச்சனையெல்லாம் ஜெயிப்பேன் ஆண்டவரே, பாடுகளை பாட்டுக்களாகிடுவேன் எல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணலாம். எப்போ தெரியுமா அது சாத்தியமாகும்? எப்போ தெரியுமா அது முடியும்? உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். ஆமென். உங்கள் உள்ளான மனுஷி ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ள இருக்கிறது, தேவன் எனக்கு இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஊழிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் திட்டமாக இருக்கிறார். எனவே நான் இந்த சூழ்நிலையை கண்டு கலங்க மாட்டேன், இந்த போராட்டத்தை கண்டு கலங்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் செய்து முடிப்பார், அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவார், எதிரிகளை தரைமட்டமாக்குவார், எதிர்ப்புகளை முறியடிப்பார், வழிகளை திறப்பார், வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்போ தெரியுமா சொல்ல முடியும்? பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தால் சொல்ல முடியுமா? உங்கள் உள்ளான மனுஷி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார், அபிஷேகிக்க விரும்புகிறார். பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு வேறு மனுஷர்களாய் மாற, தீர்க்க தரிசன அபிஷேகம் வர எல்லாம் இருந்தாலும் நான் வேறே மனுஷனாய் கர்த்தருக்கு உகந்த நடத்தை ஆவியிலே நடத்தப்பட விரும்புகிறேன். அப்படி நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லி வாழ்ற வாழ்க்கை முடிஞ்சு போற வாழ்க்கை அல்ல. வேறு மனுஷனாய் மாறுகிற வாழ்க்கை, பாடுகளை ஆசீர்வாதமாக்கி கொள்ளுகிற வாழ்க்கை. ஆமென். சோதனை சகிக்கிற ஒரு வாழ்க்கை. யோசேப்பு வாழ்க்கை அதுதான்.
எல்லா சோதனை கடந்து வந்தான். அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு 17 வயதிலே காண்பித்த தரிசனம் இருந்தது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருந்தது. அதை பிடித்து கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய உள்ளான மனுஷனில் அவர் சோர்ந்து போகல. அதனால தான் பாவம் செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தப்போ கூட பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங்கா வைத்து கொண்டதுனால அவனை பார்த்து நேரம் வந்தது. சிறைச்சாலையிலிருந்து வந்து தேவனுடைய ஆலோசனை சொல்ல வைத்து அவனை பார்வன் அவனுக்காக சொல்லுகிற வார்த்தை, தன் ஊழியக்காரரை நோக்கி அவன் பார்வன் தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை பார்த்து சொல்றான், இவனை மாதிரி வேற ஒருத்தர் உண்டோ? இவனை போல வேறொருவர் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒரு மனுஷன் உண்டோ? ஹல்லேலூயா. இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இன்னைக்கு அன்பு சகோதரி, அன்பு சகோதரரே, உங்களை குறித்து தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று தேசம் சொல்லட்டும், அதிகாரிகள் சொல்லட்டும், ஆளுகையில் இருக்கிறவர்கள் சொல்லட்டும், நம்முடைய தேசம் மாறட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாம். நாம் ஒரு புதிய அபிஷேகத்துக்காக இந்த காலை வேளையில ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வர போகிறது. ஒப்பு கொடுங்க எல்லாம் சீக்கிரம், வேகமா வேகமா வேகமா. இந்த காலை நேரத்திலேயே கர்த்தர் நம்முடைய மேல் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். எல்லாம் எழும்பி சீக்கிரமாக எழும்பி நின்று எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என் கூட பேசுனீங்க ஆண்டவரே. பழைய மனுஷனை கலைந்து போட்டு விடுகிறேன். இனி பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லுங்க, பழைய வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க, பழைய தொடர்புகள் வேண்டாம். எந்த பழைய தொடர்பும் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, பழைய கனெக்ஷன்லாம் விட்டுருங்க தம்பி. அம்மா, தேவையில்லாத மனிதர்களுடைய தொடர்பை விட்டுடுங்க. எது ஆண்டவரை விட்டு உங்களை தூரப்படுத்துதோ அந்த தொடர்புகளை நான் துண்டித்து போட்டுடுங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எது உங்க வாழ்க்கையை தடை பண்ணுது? எந்த சகவாசம், எந்த காரியங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாம தடுக்குது? எந்த காரியம் ஆண்டவரை உங்களை விட்டு தூரப்படுத்துது? கர்த்தாவே, நான் இதை சிலுவையில் அறைந்து விடுவேன், சிலுவையில் அறைந்துடுறேன்ப்பா, இந்த காரியத்தை சிலுவையில் அரைஞ்சிடுறேன்ப்பா. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். இந்த தொடர்புனால, இந்த பேச்சுனால, இந்த ஃபோன் கால் வர்றதுனால நான் ஜெபிக்க முடியல, நான் துதிக்க முடியல. இதை இன்னைக்கு சிலுவையில் அறையிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, புதிய மனுஷனாய் தேவசாயலாய் மாறிடுவேன் ஆண்டவரே. உங்களை போல மாறுவப்பா. என்னை சிருஷ்டித்த ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற தீர்மானிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எதிர்கொண்டு வாஞ்சியோடு அப்பா பெற்றுக்கொள்ள வேற இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீ. அந்த இருதயத்தை காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட கேளுங்க, என்னையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னையும் உம்முடைய வாயாய் மாற்றுங்கப்பா. வீண் வார்த்தையை பேசின என் வாயை உங்க வாயா மாத்துங்கப்பா. தீர்க்க தரிசனம் சொல்ற வாயா மாத்துங்க. காலையில, இந்த காலையில கேளுங்க. பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், உள்ளான மனுஷன்ல நான் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு ஒரு யோசேப்பை போல மாற என்னை குறித்து ஒரு சாட்சி என் வீட்டில் உண்டாகணும், வெளியில வரணும். நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஆண்டவரே நான் போகிற வருகிற எந்த இடத்துலையும் என்னை குறித்து சாட்சி தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷி இவங்களை போல யாரும் இல்லை சொல்ற ஒரு சாட்சி வாழ்க்கை எனக்கு கொடுக்கும்படி என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க, என்னை அபிஷேகிங்க, அபிஷேகிங்கப்பா. என் மேல ஒரு புதிய அபிஷேகம் கேட்க கேட்க கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆவியாண்ட வல்லமை இறங்கி வருகிற ஒரு நேரம் இது. ரபாடா லாடா லாடா டாடா ரபா நாடா ரபா பா 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 பா. Thank you Lord. உங்கள் மேல் இருக்கிற எல்லா விதமான பாரமான நுகத்தடிகள் உடைக்கப்பட்டு வீட்டை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்த எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படி கர்த்தர் இப்ப இறங்கிக்கிட்டு இருக்கார். சிஸ்டர், பிரதர் இறங்கிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் இறங்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எதையோ குறித்து கவலைப்பட்டீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என் மேல வச்சுடு, உன்னுடைய பாடுகளை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் சொல்றாரு.
ஹalleluya. ஐயோ என்னால சகிக்க முடியாத பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. கர்த்தர் சொல்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷி பாக்கியவான். கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் மாற்றுகிற நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும், ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். என் மேல உடைய அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை தலைகீழ மாறட்டும், இன்னைக்கு மாறட்டும். நான் உலகத்தை கலக்குகிற மனுஷனாய் மனுஷியாய் மாற இப்பொழுது நான் மாறட்டும், நான் மாறட்டும். ஏசப்பா என்னை மாற்றும். கேட்க 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 யார் யார் கேட்டு கொண்டிருக்கிறீங்களோ உங்க மேல ஆண்டவை வல்லமை 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 இறங்கி வருகிற நேரம், வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாய் மாற்ற ஆவியானவர் உண்மையில் இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் என்று சொன்னபடியே ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். சவுலின் மேல் ஆவியானவர் இறங்கினார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அபிஷேகத்தை கொடுத்தார். இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய அக்கினியை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ரப்பா கப்பா கப்பா டடா லபா டடா டலா டுடா டலா டடா டலா டலா. ஹalleluya. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினியை கேளுங்க, கேளுங்க. யாரும் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க, ஒருத்தர் கூட இந்த கால வேளையில மிஸ் பண்ணாதீங்க. கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ். அக்கினி அபிஷேகம். ஆமென். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. தாகத்தோடு ஏக்கத்தோடு கேட்க போகிறோம். அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மருந்திடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மருந்திடும். அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே, நான் அக்கினியாய் மாறணும், நான் அக்கினியாய் மாறணும். என்னாலும் இன்றைக்கு மட்டுமல்ல, நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி 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 அபிஷேகம் நிரம்பி. Thank you, thank you Lord, thank you Lord. Glory, 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 glory. ரப்பா கட்டா ரப்பா. அக்கினி 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 மேல் வந்து மருந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின்
ஆஸ்பான் ஜெபத்துறை முதல் புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதை எல்லாரும் வாங்கிடணும். ஆமென். எல்லாரும் வாங்கிடணும். அந்த புத்தகம் இன்னும் பாடல்கள் எல்லாம் அங்கே அண்ணனுடைய ஸ்டாலில் இருக்கிறது. அதே போல் ஜிபிஎஸ்என் அவருடைய ஸ்டாலில் உள்ள அபிஷேகம் நிறைந்த அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி ஆசீர்வதிக்கப்படுங்க. இதெல்லாம் பொக்கிஷங்கள். ஆமென். இதெல்லாம் பொக்கிஷம். இதற்காக செலவு பண்ணுறது ஆசீர்வாதம். சரிங்களா? அதே போல் எங்களுடைய புக் ஸ்டாலிலே பாடல் சீடிக்கள் நாங்கள் கர்த்தர் 9 வால்யூம் வெளியிட கிருபை கொடுத்தார். அதை 2 MP3க்களாகவும் 9th வால்யூம் தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். டிவிடிக்கள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளலாம். புதிதாக 5வது வால்யூம் டிவிடி வெளியிட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் வாங்கி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மேகசின் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். காட் பிளஸ் யூ. சுறுசுறுப்பாக வேகமாக நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக 9 மணிக்கு முன்னாடி எத்தனை பேர் வர போகிறீங்க? 9 மணிக்கு முன்னாடி. வெரி குட். காட் பிளஸ் யூ.